Hello everyone. Today we are going to see about creating web page using HTML. ஸோ நம்ம ப்ரீவியஸ் லெசனில் HTML லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, அந்த லாங்குவேஜ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த எக்ஸ்டென்ஷனோட நம்ம சேவ் பண்ணுவோம், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் நம்ம பேசிக் டேக்ஸ்லாம் பார்த்துருப்போம். HTML ஹெட்டு, டைட்டில், பாடி, ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எம்டி டேக், நான் எம்டி டேக், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருப்போம். ஸோ இந்த லெசனில் அடிஷ்னல் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அடிஷ்னல் டேக்ஸை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அடிஷ்னல் டேக் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஹெட்டர் டேக்கை இதில் எப்படி ஆட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நான் ப்ரீவியஸ் லெசனில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த HTML லாங்குவேஜில் என்ன கோடு நம்ம யூஸ் பண்ணுவோம், என்ன டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா HTML டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், HTML டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டு டேக்குள்ளே தான் நம்ம டைட்டில் டேக்கை கொடுப்போம். ஸோ அதனால் ஹெட்டு டேக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் டேக் கொடுத்துருக்கோம். அந்த டைட்டில் டேக்கில் CSE கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை நம்ம இந்த டைட்டில் டேக்கில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டைட்டில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டைட்டில் அப்படிங்கிற டேகை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த ஓப்பனிங் க்ளோசிங் டேக் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான் எம்டி டேக்குன்னு சொல்கிறோம். ஒன்லி ஓப்பனிங் டேக்ஸ் இது மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதை எம்டி டேக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ டைட்டிலுக்கு இதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால டைட்டில் இஸ் த நான் எம்டி டேக். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட் டேக்குள்ளே நம்ம டைட்டில் கொடுத்து முடிச்சதுனால ஹெட் டேக்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஓப்பனிங் டேக்குக்கும் க்ளோசிங் டேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓப்பனிங் டேக் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்டோட மட்டும்தான் வரும். க்ளோசிங் டேக் அப்படிங்கிறது இந்த ஸ்லாஷ் வருது இல்லையா, ஸோ இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணாலே அது க்ளோசிங் டேக். ஓகே, நெக்ஸ்ட்டு பாடி. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா கண்டென்ட்டுமே எந்த டேக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாடி டேக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பாடி டேக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஹெட்டர் டேக்கு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஹெட்டர் டேக் அப்படின்னு, ஸோ அந்த டேக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாடி டேக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன், H1 அப்படிங்கிற ஒரு டேக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு இதில் ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், /H1 கொடுத்துருக்கேன். H2 ஓப்பன் பண்ணி ஹெட்டிங் டெக்ஸ்ட்டு H2வை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி H1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி H6 வரைக்கும் நான் இந்த டேகை கொடுத்துருக்கேன். ஸோ ஹெட்டர் டேக் அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரையும் நம்ம கொடுப்போம் அப்படின்னா H1லேருந்து H6 வரைக்கும் கொடுப்போம். ஓகேவா, ஸோ H7லாம் கிடையாது, H1லேருந்து H6 வரைக்கும் கொடுக்குறதா ஹெட்டர் டேக். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த போல்டு பி அப்படின்னா போல்டு டேக் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ பி அப்படிங்கிற டேகை ஓப்பன் பண்ணி CSEன்னு கொடுத்துட்டு அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், போல்டு டேகை க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இட்டாலிக் டேக், I அப்படின்னா இட்டாலிக் டேக். ஸோ இந்த இட்டாலிக் டேகையும் ஓப்பன் பண்ணி அதில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு நான் இட்டாலிக் டேகையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஸோ எல்லா கண்டென்ட்டையுமே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாடி டேகை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா /HTML, ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் பாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா /HTML. ஓகே, ஸோ பிகினிங் ஆஃப் த டேக் அப்படின்னா HTML, எண்ட் ஆஃப் த டேக் அப்படின்னா /HTML. ஓகே, ஸோ இதை கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா ஹெட்டர் டேக். ஸோ இந்த ஹெட்டர் டேக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல கோடிங் மட்டும்தான் பார்த்துருக்கோம், இதோட யூஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம், அவுட்புட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி சேம் இங்கே இந்த இடத்துல HTML கொடுத்துருக்காங்க, அதே சேம் கோடிங் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், H1லேருந்து H6 வரைக்கும் தான் ஹெட்டர் டேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி H1ல் ஹெட்டிங் சைஸு, H2ல் ஹெட்டிங் சைஸ் 2, ஸோ இந்த மாதிரி H1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி H6 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஹெட்டர் டேக். ஸோ H1ன்னு கொடுத்தா H1ல் கொடுக்குற கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பிக்கர் சைஸில் இருக்கும். ஓகேவா, H2ல் கொடுக்குற கண்டென்ட் டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா H1 கம்பேர் பண்ணுறப்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். H3 அப்படிங்கிறது H1 H2 இதை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். H6 அப்படிங்கிறது இந்த 5 கொடுத்துருக்கோம் இல்லையா, H5, H1 H2 H3 H4 H5, ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப லாஸ்ட் சைஸ் என்ன அப்படின்னா H6. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த H1லேருந்து H6 வரைக்கும் கொடுக்குற டேக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு
சைஸை டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த ஹெடர் டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதோட மினிமம் என்ன அப்படின்னா H1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி H6 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். H7லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஹெடர் டேக் அப்படிங்கிறது H1 to H6 ஒன்லி. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேக். ஃபஸ்ட் ஹெடர் டேக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக் அப்படின்னாலே பேராகிராஃபுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா P டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேராகிராஃப் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேராகிராஃப்னா 1 or more லைன்ஸ் இருந்துச்சுன்னா அது பேராகிராஃப்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், HTML டேகை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹெட் டேகை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், டைட்டில் அப்படிங்கிற ஒரு டேகை ஓப்பன் பண்ணி சாம்பிள் வெப்பேஜ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ டைட்டில் டேக் ஓவர் அப்படின்னா ஹெட் டேகையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், பாடி டேக். நம்ம கொடுக்குற எல்லா கண்டென்ட்டும் எதுக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம் அப்படின்னா பாடி டேக்குள்ளே தான் கொடுப்போம்னு சொல்லியாச்சு. ஸோ பாடி டேகை ஓப்பன் பண்ணி இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா H1 திஸ் இஸ் எ சாம்பிள் ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு /H1. ஸோ இந்த ஹெட்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா, H1ங்கிறது டேக் எப்படி இருக்கும், H1ல் கொடுக்குற கண்டென்ட் எப்படி இருக்கும், பிக்கர் சைஸில் இருக்கும். ஸோ H1ல் திஸ் இஸ் எ சாம்பிள் ஹெட்டர் அப்படிங்கிற கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா பிக்கர் சைஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு P டேகை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், P டேக் ஓப்பன் பண்ணி பேராகிராஃப் டேக். ஸோ இந்த பேராகிராஃப் எல்லாமே எந்த டேக்குள்ளே வரும் அப்படின்னா P டேக்குள்ளே தான் வரும். பேராகிராஃப் டேக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக பேராகிராஃப் க்ளோஸ் முடிஞ்சதுனால இந்த இடத்துல /P கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு /body and /HTML. ஓகே, ஸோ இப்போ உங்களோட பேராகிராஃப் எப்படி வியூ ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் எ சாம்பிள் ஹெட்டர் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து உங்களுக்கு பிக்கர் சைஸில் தெரியும். பேராகிராஃபில் கொடுத்துருக்கிற இந்த லைன்லாம் உங்களுக்கு இந்த பேராகிராஃப் அப்படியே அதுக்கும் கீழே நார்மலான டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு பேராகிராஃப் வைஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பேராகிராஃப் டேக். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரேக். ஸோ பிரேக் அப்படிங்கிற டேக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ பிரேக் HR அப்படின்னாலே இது ரெண்டுமே எதுக்கு வரும் அப்படின்னா என்ன டேகுன்னு சொல்லியிருக்கேன், எம்டி டேகுன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் இட் ஹேஸ் நோ க்ளோசிங் டேக். ஸோ இந்த டேகுக்கு மட்டும் என்ன கிடையாது அப்படின்னா க்ளோசிங் டேக் கிடையாது. அதனால தான் BR HR. ஸோ இந்த பிரேக் ஹரிசாண்டல் அப்படிங்கிறது போத் ஆர் த எம்டி டேகுன்னு சொல்லியிருக்கோம். நான் எம்டி டேக் கிடையாது, எம்டி டேக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் HTML அப்படிங்கிற டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். டைட்டில் கொடுத்தாச்சு. பாடிக்குள்ளே திஸ் இஸ் எ ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு பேராகிராஃப் டேகை ஓப்பன் பண்ணி திஸ் இஸ் எ ஃபஸ்ட்டு லைன் அப்படிங்கிற ஒரு லைனை நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா பிரேக் டேகை ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ பிரேக்கு அப்படிங்கிறது ஓப்பனிங் டேக் மட்டும்தான், அதுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பிரேக் டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வேர் ஆஸ் திஸ் is second line of the paragraph. ஓகே, ஸோ இந்த லைனை கொடுத்துட்டு பேராகிராஃபை நான் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த டேகை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன யூஸ், இந்த பிரேக் டேக் என்ன யூஸ் பண்ணுறோம், இதுக்கு எதுக்காக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் எ ஃபஸ்ட்டு லைனுக்கும் வேர் ஆஸ் திஸ் இஸ் செகண்ட் லைன் ஆஃப் த பேராகிராஃப் இது ரெண்டுத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் விடும். ஓகேவா? ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த லைனுக்கு அப்புறம் நம்ம பிரேக் டேகை ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த லைனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா செகண்டாக தான் உனக்கு அந்த லைனை டிஸ்பிளே ஆகும், சேர்ந்து உங்களுக்கு கண்டினியூஸாக டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? அதனால தான் நம்ம பிரேக் டேகை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் HR அப்படிங்கிற ஒரு டேகை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் போல்டில் CSE, இட்டாலிக்கில் CSE கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஸோ கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஹரிசாண்டல் அப்படிங்கிறது எதுக்காக டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா CSEன்னு இருக்கு இல்லையா, இந்த CSEக்கு கீழே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லைனுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா HR டேகை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா புரியும். HTML body பேராகிராஃபில் திஸ் இஸ் வேர் யூ ஃபஸ்ட் லைன் ஆஃப் த டெக்ஸ்ட் கோஸ் அண்ட் செகண்ட் இந்த இடத்துல நம்ம பிரேக் விட்டுருக்கோம். ஸோ பிரேக் விட்டதுனால இதோட அவுட்புட் எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஒரு லைனுக்கு அப்புறம் தான் அடுத்த லைன் செகண்டாக தான் அந்த லைன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக வராமல் ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது எப்படி வரும், உங்களுக்கு கண்டினியூஸாக வரும், ஜாயின் பண்ணி வரும். ஸோ ஆனால் அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல பிரேக்கு கொடுக்குறோமோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்டாக தான் அந்த லைன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பிரேக் டேக் யூஸ் பண்ணி யூ ஆர்
செகண்ட் சென்டென்ஸ் would begin on the next line. ஸோ நெக்ஸ்ட் லைனாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிறதுக்காக தான் பிரேக் டேகை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேகை க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடி டேகை க்ளோஸ் பண்ணியாச்சு, HTML டேகையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ பிரேக் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் டேக். ஸோ பிரேக் ஹரிசாண்டல் இது ரெண்டுமே என்னன்னு சொல்லியிருக்கேன், எம்டி டேக்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் நோ க்ளோசிங் டேக், இட் ஹேஸ் நோ க்ளோசிங் டேக். ஸோ இட் இஸ் கால்டு எம்டி டேக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹரிசாண்டல் டேக். இதில் பாருங்கள் HTML ஆஸ் யூஷுவல் HTML, இந்த டாக் டைப் HTML விட்டுருங்க. இந்த HTML பாடி. இப்போ டைட்டில் ஹெட்டெலாம் ஏன் கொடுக்கலன்னு கேட்காதீங்க. டைட்டில் ஹெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம டைட்டில் ஹெட்டு கொடுத்தா எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இந்த டாப் ஆஃப் த விண்டோவில் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி டாப் ஆஃப் த விண்டோ உங்களுக்கு அதில் எதுவுமே டிஸ்பிளே ஆக வேணாம், நீங்கன்னா எதுவுமே டிஸ்பிளே ஆக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டைட்டில் நீங்கள் கொடுக்க வேணாம், ஹெட் டேக்கையும் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நம்ம பாடி டேக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாடி டேக்கை ஓப்பன் பண்ணி H1 திஸ் இஸ் ஏ ஹெட்டிங் அப்படிங்கிற கண்டென்ட்டை H1 டேக்கில் கொடுத்துருக்கேன். H1 டேக்கில் கொடுத்தா என்ன ஆகும், ஸோ இருக்கிற டெக்ஸ்ட்டை விட H1 டேக்கில் கொடுக்குற டெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், ரொம்ப பிக்கர் சைஸில் உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு HR அப்படிங்கிற டேகை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் HR சைஸ் ஈக்குவல் டு 10. ஸோ HR அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஹரிசாண்டல் ரூல். அதோட சைஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஹரிசாண்டல் லைன் உங்களுக்கு எந்த சைஸில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா 10 அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, லிசன். HR அப்படிங்கிறது டேக் நேம், சைஸ் அப்படிங்கிறது அட்ரிபியூட். எப்போதுமே டேகுக்கு பக்கத்தில் என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதை என்னன்னு சொல்கிறோம், அட்ரிபியூட்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ சைஸ் இஸ் த அட்ரிபியூட் ஈக்குவல் டு 10. ஸோ ஒவ்வொரு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு வேல்யூன்னு ஒன்று கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா 10. ஓகே, HR இஸ் த டேக் நேம், size is the attribute, 10 is the value of attribute. ஓகே, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுத்தாலும் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுப்போம். சரியா? ஸோ இந்த இடத்துல 10 அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேகை ஓப்பன் பண்ணி திஸ் இஸ் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு லைனை கொடுத்துட்டு பேராகிராஃப் டேகை க்ளோஸ் பண்ணிவிட்டு /body அண்டு /HTML. ஸோ இதை முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டலில் இப்போ ஹரிசாண்டல் டேக் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சைஸ் கொடுத்துருந்தோம் 10. ஸோ அந்த லைனுக்கு வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்கள் அவுட்புட்டில். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் டேக். ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு பேராகிராஃப் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் ஹெட்டிங் டேப் இப்போ ஏதாவது ஒரு ஹெட்டிங் நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் கீழே அண்டர்லைன் ஆகணும், சரி கீழே லைன் வரணும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹரிசாண்டல் டேகை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மெட்டிங். ஸோ ஃபார்மெட்டிங் அப்படின்னாலே என்னென்ன ஃபார்மெட்டிங் டேக்ஸ், ஃபார்மெட்டிங் அப்படின்னாலே ஸ்டைலு, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் எப்படிலாம் நம்ம ஸ்டைல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்மெட்டிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்மெட்டிங் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு, பி ஃபார் போல்டு டேக். ஸோ எல்லா டேக்கையும் எல்லா டெக்ஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா போல்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இட்டாலிக் அப்படின்னாலே ஸ்லாண்டிங், நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஸ்லாண்டிங்கில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இட்டாலிக் அப்படின்னா ஸ்லாண்டிங் டெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அண்டர்லைன், நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு கீழே அண்டர்லைன் ஃபார்ம் ஆகும், அதுதான் அண்டர்லைன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு கலர். ஃபாண்ட் அப்படின்னாலே ஃபாண்ட்டில் நிறைய அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டு ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருப்போம். ஃபாண்ட்டுக்கு வந்து நிறைய அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம், கலர், சைஸ், இந்த மாதிரி நிறைய அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுத்துருக்கோம். கலர் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு க்ரீன். ஸோ ஃபாண்ட் இஸ் த டேக் நேம், கலர் இஸ் த அட்ரிபியூட், க்ரீன் இஸ் த வேல்யூ ஆஃப் அட்ரிபியூட். ஸோ ஃபாண்ட்டுக்கு வந்து என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கலர் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலருங்கிற அட்ரிபியூட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா க்ரீன் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கண்டென்ட் கொடுத்துட்டு
ஸ்லாஷ் ஃபாண்ட்டு டேகை மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்ணோம், அட்ரிபியூட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது. டேகு தான் நமக்கு மெயின். ஸோ டேகை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லாஷ் ஃபாண்ட்டுன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த கண்டென்ட் என்ன கொடுத்தோம், எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு என்ன கலரில் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும், க்ரீன் கலரில் டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஸோ தட் இஸ் த ஃபாண்ட்டு கலர். நெக்ஸ்ட்டு